என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம எல்லாரும் சூப்பர் கம்ப்யூட்டர் மாஸ்டர் நம்ம எல்லாமே அப்படியே ஞாபகம் வச்சுப்போம் சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கும் சேர்த்துதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் இருதயம் மகிழும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் நமக்கு வார்த்தையை தருகிறார். எடுத்த ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிற ஏசாயா 26வது அதிகாரம், ஏசாயா 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள். ஆனாலும் உமது சனத்துக்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உங்களுடைய சத்துருக்களை பற்றியும். என் அன்புடைய பிள்ளைகளை தொடங்குகிற நேரத்துல அழகாய் வார்த்தை துவங்குகிறது. உங்க கை ஓங்கி இருக்கிறது ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் குடும்பத்துல நாம் செய்கிற காரியத்துல நாம் படுகிற பிரயாசங்களிலே யாருடைய கை ஓங்கி இருக்கிறது? என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தரோடு இணைந்திருக்கிறதான கரங்கள் தானா எதையும் செய்யாது. அது துணிந்த கரமா இருக்காது, அது துணிகரமாய் செய்யாது. கர்த்தரோடு இணைந்திருக்கிற கரம் ஆண்டவர் எனக்காய் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கிறதான இருதயமாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆனால் வார்த்தை சொல்லுகிறோம், ஆண்டவரே, என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, நான் செய்கிற காரியங்களிலே விருத்தி இல்லை, நீர் என் பக்கத்தில் இருக்கிறீரா, நீர் என்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறீரா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கை ஓங்கி இருக்கிற வழியினால் தான் சத்துருக்களின் கரம் உன்னிலும் உன் குடும்பத்திலும் உன் எதிர்காலத்திலும் இன்னும் வல்லமை கொள்ளாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதை நாங்கள் காணாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆகார் இஸ்மவேலுக்காய் அழுகிற நேரத்திலே துறவு பக்கத்தில் இருக்கிறது, ஆனால் அவளால் பார்க்க முடியவில்லை. சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளை இருக்கிற இடத்தில் சத்தத்தை கேட்டவர் ஆகாரின் குரலுக்கு பதிலை தந்திருக்கிறார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு யாருக்காய் செபிக்கிறாயோ, எந்த வேண்டுதலை முன்வைத்து வைத்திருக்கிறாயோ, கர்த்தர் இன்றைக்கு கண்களை திறப்பாராக. கண்கள் திறக்கப்பட்டால்தான் துறவு தெரியும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே, ஆபிரகாம் என் தோள்ல ஒரு துருத்தியை வச்சிருக்கிறாரு, அப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை என்கிறதான ஓட்டத்திலே ஆபிரகாமின் அப்பம் குறைந்து போகும், ஆபிரகாமின் துருத்தி காலியாயிரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்றால் மரண பரியந்தம் அதை குறைவில்லாமல் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா, என் வாழ்க்கையில நான் மனாந்திரத்தை பார்க்கிறேன் என்றால் நன்றி சொல்லு. மனாந்திரம் முடிந்து நீ கானானுக்கு காலடி எடுத்து வைப்பாய் என்றால் மன்னா நின்று போகும். கர்த்தருடைய கரம் உன்னிலிருந்து விலகும். ஆண்டவரே, உங்க கையில் மரண பரியந்தம் விலகக்கூடாது. நான் மனாந்திரத்திலே இருக்கிறேன். ஆண்டவரே, மனாந்திரம் மற்றவர்களின் பார்வைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையிலே அது எனக்கு ஒரு ஏதேன் தோட்டம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நடந்து வருகிற வனாந்திரம் என் ஆண்டவர் என்னோடு இல்லாமல் இருப்பார் என்றால் நான் அழிந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு வாழுகிறேன் என்றால் எனக்கானதை எனக்கானவர் தந்து கொண்டு இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 132ஆம் அதிகாரம், சங்கீதம் 132ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே தாவீது எழுதுகிற காரியத்தை பாருங்க, வாசிக்கிறேன். ஆண்டவருடைய கை ஓங்கி இருக்கிற இடத்திலே ஆண்டவர் வந்து தங்குவார். என் குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆளுகை இருக்கிறதா? நான் நடந்து செல்கிற பாதைகளில் ஆண்டவர் வருகிறாரா? நான் என் காரியங்களிலே ஆண்டவரை நீங்க இடைப்படுத்த என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் தொழில்களிலே ஆண்டவரை நான் முதன்மைப்படுத்துகிறேனா? இல்லை, நான் எல்லாத்தையும் செய்துவிட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிறேனா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லுகிற தேவ பிள்ளை காரியத்தை துவங்குவதற்கு முன்பாய் தேவ பாதப்படியிலே தன் காரியத்தை வைத்து, அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க செய்யன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் வருகிற நேரத்தில் அவர் செய்து முடித்து விட்டு உன்னிடத்தில் வந்து அவர் பேசுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, இது என்றென்றைக்கும் நான் தங்குவிடம். ஏசப்பா விரும்பணும், ஏசப்பா என்னை விரும்ப வேண்டும் என்றால் நான் அவரை விரும்புகிறவனாய் விரும்புகிறவனாய்
அவர் தங்குகிற ஆலயமாய் நான் மாற்றி இருக்க வேண்டும் என்றால் எழுந்த உடனே, அப்பா நான் உமது பிள்ளை, என்னை நீங்க அவமானப்பட விட மாட்டீங்க, நான் உங்க பிள்ளை, உங்க கருத்துல இருக்க ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி என்னை மாத்திரமல்ல என் நாளையும் என் குடும்பத்தையும் எனக்கு உண்டானவர்களை எனக்கு அன்பானவர்களை கர்த்தருடைய கரத்திலே பாதுகாவலின் கரத்தில் நான் கொடுத்தால் அவர் என்னிலே பிரியப்படுவார். பிரியப்படுகிறவர் அவருக்கு பிரியமானதை என் வாழ்க்கையில செய்வாரே தவிர என் சித்தம் அல்ல. ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த ஆராதனையை சொல்ல போறீங்க, என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, அது தோற்று போனது, உங்க சித்தம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். மேலும் சொல்லுகிறது பாருங்க, இதை நான் விரும்பினபடியால் ஏசப்பா எங்க வாசம் பண்றாங்க? என் சின்ன இருதயத்துல. இவ்வளவு நாள் இது பாவம் நிறைந்த இருதயம், இத்தனை நாளும் இது பாரம் நிறைந்த இருதயம், இத்தனை நாளும் அப்பா என்று சொல்லி ஏங்குகிற இருதயம். ஆனால் என் ஆண்டவர் வெளியே வருகிற நேரத்திலே அவர் சொல்லுகிறார், அதன் ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிச்சு கூடவே வருவாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து மண்ணில இருந்தா அவரும் என்னோட வருவார். நான் வேலைக்கு போகிறேன் என்றால் எனக்கு முன்பாக அவர் தடைகளை நீக்கி போடுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் வருகிறார் என்றால் தடைகளை நீக்கி போடுகிறார். எனக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் சொல்லும். கர்த்தரின் சமூகம் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தரின் சமூகத்திலே ஒரு நாளிலே காத்திருக்க வேண்டும். ஆயத்த நாளிலே அவருக்காக நான் வாழணும். ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. வேதம் காண்பித்து தருவது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. அநேக காவலாளிகள் இன்றைக்கு உறங்கி போனார்கள். தூசியை உடனே வெட்டி எழுந்துரு, தூக்கத்தை கலைச்சிடு. தூக்கம் கந்தைகளை விட்டு முடிச்சிருக்கும் அல்லவா? ஆண்டவரே, உமக்காய் நான் ஓடுகிறேன், உமக்காய் ஆடுகிறேன், உமக்காய் பாடுகிறேன். இது அழகான கந்தையின் ஆண்டவருக்கு முன்னால் கர்த்தர் என்னையும் உன்னையும் படைத்தது அவர் துதியை சொல்வதற்கு தவிர நான் இதை செய்தேன் என்று சொல்லுவதற்கல்ல. கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வேதம் சொல்கிறது, அவர் அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மாசம் சம்பளம் வாங்கினா கூட உன்னால் திருப்தியை பார்க்க முடியவில்லை. ஆனால் என் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அது என் மரணம் பரியந்தம் எனக்கு அது திருப்தியை தருகிறதா இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் என்னை திருப்தியாக்குகிறார். அடுத்தது அவர் என்ன பண்றாரு தெரியுமா? 18வது வசனத்தை எல்லா தேவ பிள்ளையும் தயவாய் சொல்லுகிறேன். செல்போனிலே நாம் வேதத்தை வாசிக்க வேண்டாம். யாராய் இருந்தாலும் தயவாய் சொல்லுகிறேன், அப்பாவுடைய வேதத்தை தூக்கிட்டு சர்ச்சைக்கு வாங்க. நீங்க தூக்கிட்டு வரத உலகம் பார்க்கட்டும். உலகம் பார்க்கிற நேரத்துல அப்பாவுடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவன் அவன் என்கிற இடத்துல சொன்னதான தாவீது இன்றைக்கு இல்லை. ஆனால் எனக்காய் வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்காய் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நம்பிக்கையோடு சொல்லுங்க. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. நம்பிக்கையுடைய சிறைகளே ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார் அல்லவா? 2 நன்மைகளை தருகிறார். அவன் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க போவ எல்லாரும் அதனால வேதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாருமே உங்க பேரை போட்டு அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஜென்சலின் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் போகும். மெடிடேஷன் அழகா கேட்கும். கடைசியா முடிக்கும் பொழுது அம்மா சொன்ன வார்த்தை, அது ஒரு தோட்டம் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை கூத்து குலுக்க வைக்கிற ஆண்டவர் முதலாவது என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை திருப்திப்படுத்துகிறார். திருப்திப்படுத்துகிறதான நேரத்திலே உன் ஆகாரத்தை நான் சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்துகிறார். சொல்லுங்க பாப்பா, சத்துருக்களுக்கு வெட்கத்தை வஸ்திரமாய் கொடுத்துகிறார். ஆனால் எனக்கோ அவர் தருவது என்ன தெரியுமா? கிரீடத்தை என் சிரசிலே அவர் பூத்து கொடுக்க வைக்கிற ஆண்டவர். எனக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? கிரீடத்தை கொடுக்க போறீங்க. ஆண்டவரே, என்னுடைய வஸ்திரம் என்ன ஆண்டவரே? கேட்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் பிறப்பின் வர்த்தமானமாவது எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வீட்டுக்கு போய் வாசி
மகிழட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் தங்குகிறதான தேவ திருச்சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களே, அவர் பரிசுத்தர் என்றால் அவர் பிள்ளைகளான நாமளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது. இது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் வாழுகிறபடியினாலே கிருபையோடு இருக்கிறவர் உன்னை கிருபையாய் பார்க்கிறார். கிருபையின் காலங்கள் முடியும் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, நான் உன்னை அறியேன் என்று கர்த்தர் சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 144வது அதிகாரம், சங்கீதம் 144வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு ரட்சிப்பின் உடை உடுத்தப்பட்டால் தானே போர்வையை விரியும், நீர் எனக்கு சுதந்திரவாளி என்று ரூத்தை போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து போவாசிடத்தில் உன்னை அர்ப்பணித்தால் தான் என் அன்பு தேவ பிள்ளையே, ஓபேத்தை கர்த்தர் கொடுப்பார், ஓபேத்திடத்தில் ஈசாயை தருவார், ஈசாயின் இடத்தில் தாவீதை தருவார், தாவீதின் சந்ததியிலே என் ஆண்டவர் பிறப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு இந்த ரட்சிப்பின் உடை இல்லை என்றால் உன் தலைமுறையை நீ காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் உன்னை மூட வேண்டும், அவர் அபிஷேகம் உன்னை நிரப்ப வேண்டும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் உன் இருதயம் மாத்திரம் மகிழ்ந்தால் போதாது. எசேக்கியா சொன்னா, என் காலத்துல இது நடக்காதுல்ல ஏசப்பா. அப்படிப்பட்ட தகப்பனாய் இருக்காதீங்க, அப்படிப்பட்ட தாயா இருக்காதீங்க. என் பிள்ளை சாக கிடக்கிறது என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் பாவத்தினால் பிறந்த பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அவன் சாப்பாடு சாப்பிடல, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, அதுதான் விசுவாசம். யோபு சொல்லுகிறான், அவரை கொன்று போட்டாலும் அவருக்கு நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அன்னைக்கு இருந்த சீரு எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் அவன் கேட்டான். என் அன்பு தேவ பிள்ளையை, ஊழியக்காரனா இருந்தாலும் நானும் அநேக நேரத்தில் கேட்பேன், ஆண்டவரே என் தகப்பனின் நாட்களில் இருந்த ஊழியர்கள் இருக்கும் என்றால் திருச்சபையிலே அநேக காரியங்கள் இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தர் கால வைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோபுவின் முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்று இருக்கிற நிலை உனக்கு அல்ல, உனக்கான ஒரு நாளை வைத்திருக்கிறார், உனக்கான ஒரு நாளைக்கை வைத்திருக்கிறார். அந்த நாளில் நீ வருகிறதான நேரத்தில் இன்று இல்லாத அநேக நன்மைகள் கர்த்தர் உன்னை நிறைத்திருப்பார். அப்போ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்கிறது, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும். அடுத்தது குமாரத்தைகள். என் அன்பு தேவ பிள்ளையே, எங்கள் குமாரத்தைகள் சித்திரம் தீர்த்த. சித்திரம் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அழகுக்கு முன்பாக எந்த அழகும் நிற்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, வஸ்தி மகா சௌந்தரியவதி. ஆனால் எஸ்தர் சௌந்தரியவதிதான். ஆனால் ஆகாசுவேரின் கண்களுக்கு முன்பாக மகா சௌந்தரியவதியை ஆண்டவர் கீழே தள்ளினார். எஸ்தரை கொண்டு வந்தது உண்மை என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் பிள்ளையின் வாழ்க்கை என்னவாகும் என்று சொல்லி கேட்கிறாயா? இதோ உனக்கான வார்த்தை வருகிறது. கர்த்தர் சித்திரம் தீர்த்து கொண்டிருக்கிறார். பொறுமையோடு காத்திரு, அமைதியோடு காத்திரு. உனக்கான ஒரு நாள் வரும். கர்த்தர் ஈசாக்கை அனுப்புவார், கர்த்தர் ரெபெக்காளை அனுப்புவார். அன்றைக்கு சொல்லுவார், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. என் அன்பு தேவ பிள்ளையே, குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பாங்க. இந்த மூலக்கல் என்ன தெரியுமா? ஆகாது என்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறியா? பிள்ளைய குறித்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஏசப்பா சொல்றாங்க, அதை நான் தலைக்கல்லாய் மாற்றுகிறேன் என்று விசுவாசிக்கிறீங்க. அப்பா, நான் உங்க பிள்ளை, நான் அவமானப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அடுத்தது களஞ்சியங்கள் பெருமையா இருக்கக்கூடாதுன்னா இன்னைக்கு நீதிமன்றங்கள வார்த்தை வந்துச்சு, எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியம் பெருமையா இருக்கும். அப்ப இன்றைக்கு நிறைய எருதுகளை காணவில்லை. ஏன்? ஆண்டவரே எங்களை நன்றாக ஆசீர்வதித்து விட்டு இந்த ஆசீர்வாதம் இருப்பதனால் தேவ சமூகம் இன்றைக்கு உனக்கு மேன்மையாய் தெரியல. ஒரு காலம் இருந்தது, அந்நாளை போல கண்ணீர் இருக்கும் போது ஏசப்பா தூணுக்கு 4 பேர். ஆனா எல்லாம் போனதுக்கு அப்புறம் டாட்டா பை பை ஆண்டவரே
இது அது ஏசப்பா எதையுமே விலக்கி வைக்கல. ஆண்டவரை உனக்கு இரட்சகராய் ஏற்றுக்கொள்வாய் என்றால் உன் இருதயத்திற்கு அடுத்த மகிழ்ச்சியின் செய்தி. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித, எல்லாருக்கும் தெரியுமா? சொல்றத திருப்பி சொல்ல தெரியுமா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்க தக்கதா. எப்ப ஆண்டவர் கொடுக்க வைப்பாங்க தெரியுமா? ஓங்கி இருக்கிற கரத்து எல்லாம் இருக்கிறது. அந்த கரம் இந்த ஒன்றுக்கு உதவாத கரத்தோடு நான் இணைத்துக் கொள்ளுகிற நேரத்தில் என் களஞ்சியத்தை நிரப்ப வைப்பார். கொடுக்கிற தனமாய் கர்த்தர் மாற்ற வைப்பார். வேதம் சொல்லுகிறது வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதா. இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் வஸ்துக்கள் நிரம்ப வேண்டுமே. என் கடன் மாற வேண்டுமே. என் எதிர்பார்ப்புகள் கிடைக்க வேண்டுமே. தற்செயலாக நான் இன்றைக்கு உள்ளே வந்தேன் என்று நினைக்கிற என் அன்பு உள்ளமே, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இது தற்செயல் அல்ல, தேவ செயல். நீ இங்கே வருகிற வரைக்கும் அநேகருக்கு கொடுக்காத பாக்கியத்தை சாத்தியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நீ பாக்கியவான் பாக்கியவதி. இன்றைக்கு சிலர் வரவில்லை என்றால் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கான ஸ்டார்டர் அவர் தரல. உன் கணவனுக்காய் நீ செபிக்கல, உன் மனைவிக்காய் நீ செபிக்கல, உன் பிள்ளைக்காய் செபிக்கல. அதனால் அவர்கள் வேலைக்குள் வந்து காண பல முடியவில்லை. ஆண்டவரின் சந்திக்கும் என்னால் வர முடியவில்லை என்றால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி எனக்கு என்ன பயன் இருக்குது? ஆண்டவரே, எங்க அப்பா பாஸ்டர், அம்மா அவர் பாஸ்டர், எத்தனை பாஸ்டரா இருந்தாலும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே அவர் ரத்தத்தை அவர் சரீரத்தை நான் சுமக்கிற உடன்படிக்கை பெட்டியாய் நான் இல்லாமல் இருப்பேன் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, என் கோலை ஆண்டவரால் தொழிற்க வைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் என்று சொல்லுகிறதான நேரத்தில் நீதான் அந்த ஆட்டுக்குட்டி கர்த்தரால் வைக்கப்படுகிறவனே. அடுத்தது 2 சத்தியம் இருக்கிறது. 1000 10,000 நீ எப்படி பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? சவுல் கொன்றது, தாவீது கொன்றது. அப்ப நான் 1000 இருக்க வேண்டுமா? 10,000 இருக்க வேண்டுமா? 10,000 இருந்தால்தான் 10,000களில் சிறந்தவர் என்னோடு அவர் வாசம் பண்ணுவார். சவுலையும் ராஜாவாக்கினார், தாவீதையும் ராஜாவாக்கினார். ஆனால் சவுலின் சந்ததி ராஜ்ய பாரத்துக்கு வரல. ஆனால் தாவீதின் சந்ததியில் ஆண்டவர் பிறந்தார். இப்ப சொல்லுங்க, இந்த சத்தம் என் காதுகளில் விழுகிறது என்றால் ஆண்டவருடைய வருகை வருகிற வரைக்கும் 10,000களில் சிறந்தவர் எனக்காக ஒரு விளக்கை ஏற்றி வைப்பார். தலைகளை கட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை 10,000களில் சிறந்தவனா மாற்றுவார், இங்கே அழைத்து வந்தார். இதுதான் உன் இருதயத்திற்கான அடுத்த மகிழ்ச்சியின் செய்தி. என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது. இப்ப வாங்க ஏசாயா 27வது அதிகாரம் 2வது வசனம். என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற நாளிலே எப்படி ஆசீர்வதிப்பார் என்று பார்ப்போம். அக்காலத்துல நல்ல திராட்சை ரசத்தை எப்ப ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் வாழும் பொழுது, ஆண்டவருக்காய் பேசும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்க பார்த்துக் கொள்ளுவீர்கள் என்கிறதான விசுவாசத்திற்குள் வருகிற காலத்துல நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். இன்றைக்கு திருச்சபை என்கிறதான தோட்டத்திற்குள் உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இது என் சத்தமாய் அல்ல, கர்த்தருடைய சத்தமாய் கேட்பார் என்றால் என் ஆண்டவர் நல்ல திராட்சை ரசத்தை உனக்காய் தருகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதை குறித்து பாடுவதற்கு ஆட்கள் இல்லை, ஆராதிக்க ஜனங்கள் இல்லை. திராட்சை தோட்டம் வேண்டுமா? நல்ல ரசம் வேண்டுமா? துருத்தியே குறைந்தது என்று உங்களை நீங்களே சீர்தூக்கி கேட்டுக் கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆசீர்வாத குறைந்தது நான் தான் உத்தரவாதம் எடுக்கணும். வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல, கர்த்தராகிய நான் எதை காப்பாற்றுவார் தெரியுமா? பாடுகிறவனை காப்பாற்றுவார். பாடுகளை சொல்லுகிறவனை அல்ல, காலங்களோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிறவனை கர்த்தர் காப்பாற்றுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் பாதுகாப்பு உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரால் திருப்திப்பட்டவனாய் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் இருக்க வேண்டும்.
வேண்டும். 1000 அல்ல 10,000களில் சிறந்தவருடைய சாட்சியை பெற்றவனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை காப்பாற்றவில்லை என்றால் எவராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை உன் குடும்பத்தை காப்பாற்றி, உன் வேலையை காப்பாற்றி, உன் ஊழியத்தை காப்பாற்றி, உன் பிள்ளைகளை காப்பாற்றி, நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை காப்பாற்றி. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அடிக்கடி. சொல்லுங்க பாப்போம். இந்த அடிக்கடிக்கு இன்னொரு வசனமா இருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிழையை கடினப்படுத்துகிறவன். அப்ப 2 அடி இருக்கு உள்ள. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை அடியும் ஆண்டவரே, என்னை திருத்தும் ஆண்டவரே. நீங்க என்ன அடிக்கலன்னா நான் ஆண்டவரை வழி மாறி போயிருவேன், திசை மாறி போயிருவேன். என் ஆசீர்வாதம் என் சந்ததியை விட்டு மாறி இன்னொருத்தர் விட்டு போயிருப்பா. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா என் ஆசீர்வாதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. வேதம் சொல்லுது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. அடிக்கடி அடிச்சாத பம்புல என்ன பண்ணாதான் தண்ணி வரும், அடிச்சாதான் தண்ணி வரும். என் அன்பதையோ பிள்ளைங்க, நாம் பேசுகிற பிள்ளைகளா இருப்போம். ஆண்டவரை அடிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவரை அடி வாங்கலாம், ஆனா நம்ம ஆண்டவரை அடிக்க கூடாது. கானானை ஏன் மோசே இழந்தான் தெரியுமா? பேச வேண்டியவன் கண்மலையை அடித்தான். இன்றைக்கு கர்த்தரோடு பேச வேண்டிய மோசேக்களே, தேவ பர்வதத்துக்கு வராம உங்களுக்கு எங்க என்ன வேலை இருக்கு? கர்த்தரை பாடுவதை தவிர ஆடு மாடு கோழி புள்ளியாக நம்ம படைச்சிருக்கலாமே. ஆனா கையினால் எடுத்து படைத்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கு கொஞ்ச நேரத்தை கொடுப்பதற்கு மனமில்லையா உனக்கு? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு கண்ணீர் பாய்ச்சி. ஏசமாவுடைய கையில வந்துட்டீங்கன்னா ஒருத்தரையும் தொட விட மாட்டார். ஏன் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்ணையே ஒரு தூசி கொண்டு தொடர்ந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற என்னை ஆண்டவர் எப்படி சத்துருக்கள் இடத்தில் கொடுப்பார்? எனக்கு ரட்சிப்பின் உடையை உடுத்தி உடுத்தினது அவர் அல்லவா? எனக்கு ரட்சிப்பின் உடையை கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் வஸ்திரம் இல்லாதவராக அவர் சிலுவையில் தொங்கினாரே. அந்த நல்ல நாவலை நான் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனே. இன்றைக்கு உன் இருதயத்தை குத்தி கிடக்கிறது என்றால் என் அன்பு தேவனுடைய உண்மையோடு நீ ஆண்டவரோடு வாழுகிறாய் என்று உன் இருதயம் உனக்கு சொல்லும். இன்னும் துணிகரமாக வாழுவனா? ஆண்டவருடைய அடி கிடைக்காது. பாதாளத்திலிருந்து ஒருவர் வருவான். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் மற்றவங்களை இரவு பகல் பாதுகாத்துக்கணும். ஆனா நம்ம இரவு தூங்குவோம், காலையில தூங்குவோம். ஏன்? ஆண்டவர் 6 நாள் நான் வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். எவ்வளவு டயர்டா இருக்கிறது தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளையே, 80 வருஷம் தான் இங்க வாழ போற. இங்க டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவேனா? பரலோகம் வரும்போது பரலோகம் ஒன்ன பார்த்து டயர்ட் ஆயிடும். நீ வேண்டாம்னு சொல்லிடும், உன்னை ரிஜெக்ட் பண்ணிடும். இன்னைக்கு ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணுவா என்றால் உன்னை பரலோகம் ரிஜெக்ட் பண்ணிடும். நான் உள்ள போக முடியாது. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் என்றால் திரும்பவும் உன்னை கையெழுத்து பயன்படுத்த மாட்டார். யாருக்கான வார்த்தை என்றாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, நான் எனக்கான வார்த்தையாய் நான் எடுத்துக் கொள்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, இது கர்த்தர் எனக்கு தந்தது என்று எடுத்துக் கொள்வாய் என்றால் உன் இருதயத்தை ஆண்டவர் மகிழ வைத்தே கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28வது அதிகாரம், ஏசாயா 28வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எந்த காலம்? என் ஆண்டவரை பாதுகாக்கிற காலம். அந்த காலம் ஆண்டவர் என்னை சந்திக்க அடிக்கடி வருவார். நான் தப்பு பண்ணா என்ன அடிப்பார். நான் திருந்துவேன் என்றால் அடித்ததற்காய் மனம் வருந்தி எனக்கு காயத்திற்கு மருந்து கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அக்காலத்தில் சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில், அப்ப நம்மளும் மீதியானவங்க. என் அன்பு தேவ பிள்ளைய, இந்த கூட்டத்தில் நம்ம வந்துடணும். இந்த கூட்டத்தில் வரலன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் பாதாளத்துக்குரியவர்கள் ஆயிடுவோம். இன்றைக்கு இந்த திருச்சபையில இந்த திருவருந்த பந்திகளை உன்னை நீதியாய் வைத்திருக்கிறார் என்றால் நீ கர்த்தரால் காக்கப்பட்டு அவரால் வேலி அடைக்கப்பட்டு அவரால் இங்கே கொண்டு வரப்பட்ட சனமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதியானவர்களுக்கு அவர் நீதியிலே கிரீடம் பூக்கும் என்று சொன்னாரு. நீதியாய் வைத்திருக்கிற ஜனத்திற்கு ஆண்டவர் மகிமையான கிரீடமாய் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, என் மேலே பூத்ததான கிரீடம் என்ன தெரியுமா? பரலோகத்தில்
பரலோகத்திலிருந்து எனக்காய் இறங்கி வந்த தேவ அன்புதான் என் தலையிலே கிரீடமாய் அபிஷேகமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அலங்காரமான முடியாலும் நல்லதாவது. யாராவது வசனம் 6வது நாள் படைக்கப்பட்ட மனுஷனே உன் இருதயத்துல அப்படியே ஆழமா உறைஞ்சிட்டோம். ஏசப்பா கிரீடமா வருவாரு, அவர் அன்பானவர், இதெல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு ஒரு நாளில் வக்கீலா இருக்கிறவர் ஜட்ஜாயிவர் கண்டிப்பான ஏசப்பா. அவருக்கு நம்ம யார் பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை வாசல் வரைக்கும் கொண்டு வரவும் வீட்டுக்குள்ள கொண்டு வர தெரியாதா? உன் தொழிலுக்குள் கொண்டு வர தெரியாதா? உனக்குள் கொண்டு வர தெரியாதா? உன்னை காப்பாற்றுகிறவருக்கு அவ்வளவு கொள்ள புரியும். அதனால வாசல் வரைக்கும் வருது. வேதமும் சொல்லுகிறது பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும், ஆனால் அது என்னை தொடாமல் இருக்கிறது என்றால் என் ஆண்டவர் எனக்குள் வாசம் செய்கிறபடியினால வேதம் சொல்லுகிறது. அதன் வாசல் மட்டும் திரும்புகிறவர்களே நண்பு தேவ பிள்ளைய, என் பிள்ளைய கொன்றாத, ரத்தத்தாமரை கழிச்சிருக்கிறார், திருவிருந்து நீங்க ஏதோ சாதாரணமா வரீங்க இல்ல, மகிமையான பந்தி. அத பிரெட்டா சாப்பிட்டா பிரெட், அப்பாவுடைய சரீரமா இருந்தா அவருடைய சரீரம். அந்த ஜூஸா பார்த்தா ஜூஸ், அந்த ஜூஸா பார்த்தா உலகத்துல ஜூஸ் பிடிச்சிருவாங்க அவங்க. ரத்தமாய் பார்த்தால் சங்கார தூதன் உள்ளே வர முடியாது, கர்த்தர் அவனை அனுமதிக்க மாட்டார். இப்போ வாசிங்க எரேமியா 32ஆம் அதிகாரம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மளாம் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறது தெரியுமா? அவர் முகத்தை காட்ட நம்ம போகும் போதெல்லாம் நான் நைட்டு கூப்பிட்டாலும் நான் டயல் பண்ணல ஏசப்பா போன் எடுக்கணும். நான் எப்பெல்லாம் பயந்து எழுப்புறேனோ அப்பா ஏசப்பா வரணும். நான் வண்டியில போகும்போது ஆண்டவரே கண்டெய்னர் இடிச்சிடுமா, ஆண்டவரே இந்த ஆபத்து வந்துருமா, ஆண்டவரே எனக்கு ஏதாவது நிகழுமா நான் கூப்பிடும்போது ஏசப்பா வர்றான்னா என் ஆண்டவர் ஓய்ந்திருக்க 6 நாள் அவர் எனக்காக வேலை செய்து 7வது நாளில் ஓய்ந்திருந்து என் அன்பு தேவ பிள்ளைக்கு அந்த 7வது நாள் அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? மனிதன் தனிமையா இருப்பது, நான் ஆதிகாலத்துக்கு போயிட்டேன். மனிதன் தனிமையா இருப்பது 6 நாள் எனக்காக தான் அவர் வேலை செஞ்சாரு. 6 நாள் அவர் எனக்கு தோட்டத்தை உண்டாக்குனாருங்க, எனக்காக எல்லாத்தையும் படைச்சிட்டு படைச்ச எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு பேருக்கு சொன்னாங்க. பார்த்தாரு, ஐயோ இவன் தனியா இருக்கிறாங்க, அதுதான் என் ஆண்டவர் செய்த தவறு. என்னை தனிமையா விட்டுக்கணும். ஆனா எனக்கு அப்பாவை கொடுத்தாங்க, அம்மாவை கொடுத்தாங்க, மனைவியை கொடுத்தாங்க, பிள்ளைகளை கொடுத்தாங்க. நான் உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டேன். என் ஆண்டவருக்கு முகத்தை காட்ட வேண்டிய நான், அவரோடு பேச வேண்டிய நான், அவரோடு அகமக்க வேண்டியது நான். தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னாரே, அவருக்கு இன்றை அவரை தனிமைப்படுத்திட்டேன். எவ்வளவு நல்ல மனித குலம் அல்ல நம்ம. என் அன்பு தேவ பிள்ளைய குற்றப்படுத்த அல்ல, நாளைக்கு பரலோகம் என்னை குற்றப்படுத்தி விடக்கூடாது என்று இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை சபைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காதுள்ளவர் கேட்க கடவுள். வேதம் சொல்லுகிறது முகத்தை அல்ல முகத்தை காட்டினார்கள். நல்லா கவனிங்க, காரணம் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல், நான் சொல்லவில்லை, உனக்கு துணையை கொடுத்தவர் கேட்கிறார், உன்னை கரத்தில் வைத்தவர் கேட்கிறார், உனக்கு பாசத்திற்குரியவர் கேட்கிறார். என்ன சொல்ல போறோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஏன் நடந்தது தெரியுமா? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறேன், ஆலயத்திற்கு வருகிறவன் என்று சொல்லுகிறேன், நான் பரிசேயனாய் இருக்கிறேன். உள்ள வந்து என்ன சொல்றேன்? அப்பா நான் சபைக்கு கரெக்டா வருவேன், வெள்ளையும் போட்டுக்கிட்டு வருவேன், காணிக்க கொடுப்பேன், தசமமாக கொடுப்பேன். ஆனா அவனை போல அல்ல. முதல்ல நோக்கங்களில் துரும்பு இருக்குது, அதை ஏடு, அதற்கான வார்த்தை ஏற்கனவே வருது. ஆனா அத நீ என்ன பண்ற? ஆண்டவரே நாங்கெல்லாம் பர்ஃபெக்ட், இந்த உலகத்தை ஆண்டவரை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது. பதில் எங்க இருக்கு தெரியுமா? 66 ஆகாமத்தை சுமந்திருக்கிற வேத புத்தகத்துல ஏசாயா என்கிறதான ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் 66 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 66வது அதிகாரத்துல 17வது வசனத்திலே பதில் வாசிங்க.
தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவ சமூகத்துக்கு வரணும். என் அன்பு தேவ பிள்ளையே, சவுலா இருந்தாலும் தாவீதா இருந்தாலும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஆண்டவரால் அனுப்பப்படாவிட்டால் அவனை ராஜாவாக ஜனமும் அங்கீகரிக்காது, பரலோகமும் ஏற்றுக்கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, யோசுவாவா இருந்தாலும் மோசேயுடைய காலம் முடிகிற வரைக்கும் கொடுக்கிற பொறுப்புல அமைதியா இருக்கணும். கர்த்தருடைய கரத்துல அடங்கி இரு. காலம் வரும், காலம் வரும். காலம் வரும்போது மோசே இடத்தை ஆண்டவர் சொல்லுவார், உன் கணத்துல கொஞ்சம் நீ யோசுவாவுக்கு கொடு. அந்த கணத்தை வாங்காம, அந்த அபிஷேகத்தை வாங்காம, இத வாங்காம, ஆண்டவரே நான் எங்க போய் நிற்பேன் என்று சொன்னாலும் நான் கைத்தாளம் விடுகிற ஓசையாக தான் இருப்பேனே தவிர ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்கிறதான நெகேமியாவா என்னால் மாற முடியாது. ஏன் நான் தோற்று போகிறேன், ஏன் நான் வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் துரிதமா கடந்த சுதந்திர முடிவில் அங்கீகாரம் பெறாது, அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றார். எலியாவிற்கு பின்னால் ஓடுகிற எலிசாவால் பெத்தேலுக்கு இருந்தாலும் போகணும், எரிகோவா இருந்தாலும் போகணும், யோர்தானா இருந்தாலும் போகணும், யோர்தானில் நிற்கணும், யோர்தான் கிடக்கணும். எலியா என்ன பண்ணாருன்னு நீ கத்துக்கணும், அந்த பக்கம் போகணும், எலியா சொல்றதை கேட்கணும், சால்வையை எடுக்கணும். சால்வை எடுக்கிறதுக்கு முன்னால எனக்கு எல்லாம் தெரியாது போய் நின்னா என் அன்பு தேவ பிள்ளையே, சத்துரு உனக்கு எதிராக வருவான். வேதம் சொல்லுகிறது, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோட்டத்தில் இருக்க வேண்டியவன். தோட்டம் என்பதும் திருச்சபை, தோட்டம் என்பதும் குடும்பம், தோட்டம் என்பதும் வேலை ஸ்தலம். நீ வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை இல்லாம வேறொரு இடத்திற்கு போவாய் என்றால் அது உனக்கு தோட்டமாகாது, அது தோப்பாய் மாறிவிடும். தோப்புக்கு வரீங்களா இல்லைன்னா தோட்டத்துக்கு வரீங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை காரியங்கள் ஒன்றிலே ஆண்டவர் வைத்தாலும் அவர் ஓய்ந்திருக்க வேண்டிய நாளிலே அவரை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல. அவருடைய மனசுக்கு சந்தோஷமா எனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவரிடத்துல, அப்பா என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தீங்க, என்கிட்ட நீங்க 5 கொடுத்தீங்க, 10 எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தோட்டத்திற்கு வருவீர்கள் என்றால் உங்களை பண்படுத்தி ஆண்டவர் பூத்து குலுங்க வைப்பார். நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே என் கையில 2 தாளத்தை கொடுத்துட்டீங்க, நான் வெளியே போறேன். 7வது நாள் வெளியே போகிற நாள் அல்ல, யாரா இருந்தாலும் சரி. என் அன்பு தேவ பிள்ளையே, 6 நாள் வேலை செய். 7வது நாள் உனக்கான பரிசுத்த தோட்டம் உண்டு, உனக்கான திருச்சபை உண்டு, அங்க உண்டு, அங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வீட்டுல வேலையை வச்சுட்டு பக்கத்து வீட்டுல போய் நான் சுண்டமணிப்பா போவேன்னா, என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை விட மதிக்கிறதை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. கர்த்தரை மதியற்றவர்களை அல்ல, வைத்தியர்களை ஞானிகளாக உள்ளே வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் ஆண்டவர் பரலோகத்துக்கு போயாச்சு. ஒரே ஒருத்தர் தான் உடைய எடுத்தான், கடலுக்கு போறாங்க, பின்னால மத்த பக்கம் போயிருச்சு. ஒருவனின் வீழ்ச்சியின் நிமித்தமா ஒரு திருச்சபை கலையும், ஒருவனின் வீழ்ச்சி நிமித்தமா ஒரு குடும்பம் சிதறும், ஒருவனின் வீழ்ச்சி நிமித்தமா ஒன்றை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பு உடையும். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு இல்லாத படகு நிரம்பாது. இயேசு வந்தாதான் 2 படகு நிரம்ப, உன்னையும் உன் மனைவி. இயேசு வந்தாதான் ஒரு படகு உன் பிள்ளை. 153 பெரிய மீன்களும் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, கடைசி வார்த்தையை சொல்றாங்க, ஏகமாய் இன்னைக்கு வாழ்ற மாதிரி இருக்கும், இன்னைக்கு பூத்து குலுக்கிற மாதிரி இருக்கும். அப்சலோமே, நீ அழகு ஒட்டக்கிறது எல்லாத்துலயுமே அழகானவன், நல்ல முடிய இருக்குது. ஆனா அப்பாவுக்கு முன்னால எதிர்த்து நிக்கணும்னு நினைச்சா ஒரு நாள்ல கல்வாரி மரத்துல ஒருத்தர் பொங்கினார் பத்தியா, கடைசி ரத்தம் உனக்கு தான் கொடுத்தாரு. அவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கல்வாரி மரத்துக்கு துரோகம் பண்ணாத. கல்வாரி மரம் இருக்குது, தலைகீழ தொங்க விட்டுவாரு.
என் அன்பு தேவ பிள்ளையே, யூதாசா இருந்தாலும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினா வயிறு வெடித்து சத்தான் என்று வேதம் சொல்லுகிறதே தவிர அவன் 30 வெள்ளி காசை வைத்து வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பயன்படுத்திப்பார். ஓய்வு நாளை கர்த்தர் அவனுடைய நாளாக கொடுப்பார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி வழியும் உன் கடைசியில் பூரணமாய் கர்த்தர் நிரம்ப வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. நம்ம நினைக்கிற பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, தெரியாது. ஒரு முட்டா பைத்தியமா இருக்கிறதுனால இயேசுவை இங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. பைத்தியமா இல்லாம எல்லா காரியங்களையும் தெரிந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு அறிவாளி பாஸ்டரா இருந்தா இன்னைக்கு தேசங்களுக்கு போயிருப்போம். ஆனா தேசங்களுக்கு அல்ல. ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு பாட அனுபவத்தை தெரிந்திருக்கிறபடினால நீங்க சொல்லுங்கப்பா, நான் பேசுறேன்னு இயேசுவை நிக்க வச்சிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, நான் அவர்கள் கிரியைகளையும் என் நண்புடைய பிள்ளைங்க, நீ உள்ள வரதுக்கு முன்னால வரலாம் ஸ்கேன் பண்ணிடுவோம். வீட்டுல காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு இங்க போலாமா அங்க போலாமா நினைக்கிறது படி பரவாயில்ல ஸ்கேன் பண்ணிடுவோம். பாஸ்டருக்கு தான் லேட்டா தெரியும், ஆனா அங்க சீக்கிரம் போயிடும். வர வழியிலேயே பாஸ்டர் திடப்படுத்திடுவோம். எப்பா இன்னைக்கு இப்படிதான் இருக்கும், இன்னைக்கு வெறுமையா தான் இருக்கும், இன்னைக்கு நிரம்பி இருக்கும். அதற்கான செய்திகளோடு ஆண்டவரை அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் அவர்கள் கிரியைகளை நினைவுகளில் அறிந்திருக்கிறேன். நான் சகல சாதியாரையும் கூட்டி சேர்க்கும் ஒரு நாள் வரும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. ஏசப்பா கூப்பிடுவாரு, கஷ்டப்பட்டல உனக்கான டைரி ஏசப்பா தரப்பாரு. அங்க நீ ஆண்டவருக்காக செய்தது எழுதப்பட்டிருக்கும். உனக்கான நன்மை தானா வரும். இன்றைக்கு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற நீ, அன்றைக்கு கர்த்தர் உன்னை குதிரையில் ஏற்றுவார். உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உனக்கான அங்கீகாரத்தை கொடுப்பார். அது வரைக்கும் வாசல்ல இருந்தாலும் அமைதியாக. பாஸ்டர் எனக்கு பொறுப்பு கொடுக்கல, பாஸ்டர் என்ன பாட வைக்கல, பாஸ்டர் என்ன ஆட வைக்கல. சபை பாஸ்டருடையது அல்ல, தேவனுடையது. கர்த்தர் யாரிடத்தில் கொடுக்க சொல்லுகிறாரோ அவர்களிடத்தில் கொடுப்பதுதான் எனக்கு உகந்தது. வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அவர்கள் வந்து ஒரு நாள் வரும், மகிமைப்படுத்துவாங்க. இன்றைக்கு பலரால் பேசப்படுகிற நீ ஒரு நாள் அநேகரால் தேடப்படுகிறவனாய் மாறுவார். கர்த்தரின் மகிமை உண்மையில் உதிக்கும். கர்த்தரை பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 26:6 வாசிங்க பாப்போம். ஏசாயா 26:6 உனக்கான காலத்தில் வருகிற நேரத்தில் உன் கால்கள் பரலோகத்தை மிதிக்கும். இயேசுவா, இன்றைக்கு நான் சிறுமையானவனா இருக்கிறேன், இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? கர்த்தர் உன்னை குறித்து எப்படி சாட்சி கொடுக்கணும் தெரியுமா? ஏசாயா 26:5 வாசிக்க பார்ப்போம். நண்பரே பிள்ளைய, கர்த்தருக்கு முன்னால தலைய உயர்த்த நினைச்சிடாத, உயர்த்த நினைப்பா என்றால் கர்த்தர் உன்னை தாழ்த்தி கொடுக்கிறவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் காண விழுந்து உம்மை பணிய வந்திருக்கிறேனே தவிர என் தலை உமக்கு முன்பாய் நிற்கக்கூடாது. என் தலை உமது வேதத்திற்கு முன்பாய் குனிந்திருக்கட்டும். நான் உலகத்திற்கு முன்பாய் தலை வரப்போகிறேன். ஆண்டவரே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசியாக ஒரு காரியத்தோடு நான் இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க. கலாத்தியர் 1:10. நல்லா கவனிங்க. இப்பொழுது நான் யாரு? மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிற? ஐயோ, இவர் படிச்சவர், இவரை நான் திட்ட மாட்டேன். ஐயோ, இவர் ஒன்றாய் இல்லாதவங்க, இவரை நான் கேள்வி கேட்பேன். இல்ல, நான் தேவ ஊழியக்காரனாக இருப்பேன் என்றால்
திருச்சபைக்குள் வருபவர்களுக்கு எல்லாருக்குமே தேவ வசனத்தை சரிசமமாய் பகிர்ந்து கொடுக்கிற தேவ ஊழியக்காரனாய் ஆவிக்குரிய தகப்பனாய் உங்களை வழி நடத்துகிற நல்ல மெய்ப்பனாய் இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது எழுதின வார்த்தை அல்ல, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போகிற மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிற நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் யாருடைய ஊழியக்காரன்? நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் அவர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கணும், அவர் சொல்லுகிறதை சொல்லணும். ஆண்டவர் சொன்னதால் அவருடைய வார்த்தை திருச்சபையில இறக்கி வைத்திருக்கிறேன், இதை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்து விடு, அவருடைய ஆதரிப்பார் என்று சொன்ன தேவன் வாக்குத்தத்தத்தின்படியால் பாத்திரங்களை நிரம்ப செய்வாராக. கண்களை மூடி செல்வோம். அப்பாவும் மக ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காய் கற்றுக் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகளோடு பேசுகிறேன் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் எத்தனை உயர்வுகள் இருந்தாலும் நான் கர்த்தருக்குரியவர், அவர் என்னுடையவர் என்று சொல்லி 7வது நாளிலே என் உறவுகளை அல்ல, என் மேன்மைகளை அல்ல, என் தாழ்வுகளை அல்ல, கர்த்தரை ஆராதிப்பேன் என்கிறதான ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொடுத்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆராதிக்கிறதான அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் சொல்லுங்கள். அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்கள், வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லுகிறோம். ஜெபம் கேளும் செய்கிறவர்கள் நல்ல பிதாவே. ஆமென்.